வீட்டுக்கு நீ வரலாமா? அதனால நீ கோவப்படாத. உன்னை ரஜகமுத்து கூப்பிட்டா வா நம்ம வீட்டுக்கு போவோம். நானா வந்தா நாளை புண்ண சண்டை வந்தாலும் உன்னை நானா கூப்பிட்டான்னு கேட்பாரு. ஆமா, அதனால நீங்க போங்க. எங்க அத்தா வந்து நீ வாடி கழுதன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா நான் பின்னால வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனா. சரி, பிச்சு பிச்சு மாட்டுதான் வேலை விழுது. அதான் கடிக்குமா கைய அப்படின்னு மகிழம்பூவா சொன்ன உடனே அப்ப இந்த பார்த்தா இந்த மாதிரி பிள்ளை மகனாகப்பட்ட ரசகமுத்து இடத்துல போய் சொன்னா, எடா ரசகமுத்து, நானா கூப்பிட்ட வரலன்னு சொல்லிட்டா, நீயா கூப்பிட்டா வாரம்னு சொல்லுதாடா, அதனால நீ போய் அவளை கூட்டிக்கிட்டு வா, கூப்பிட்டு வாப்பா, அவளை நீயா போய் கூட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா. ரசகமுத்து போவானா? நான் நினைச்சேன் அவன் நான் முதல்ல போயிட்டு நேரமாகி வரும்போது நான் சந்தேகப்பட்டேன், எந்த வீட்டுக்கு போனாலும் அவளை போய் நான் அழைத்திருப்பேன். அவன் அப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லன்னா அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிருக்கலாம், ஒன்னே தேடி வந்திருக்கலாம். அதாவது ஆண்டி வண்ணாருக்கு தீ தோற தண்ணி தோற, நன்மை கிடையாது தின்மை கிடையாது, பாவு கிடையாது சாவு கிடையாது, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சொக்காரன் சண்டை செத்தாலும் தீராதான், ரெண்டு பேரும் சொக்காரங்க. அப்படி இருக்கும்போது சரி, யாருக்கனவே 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டு கழுதைக்கும் இவர் வீட்டு கழுதைக்கும் சண்டை காடு, ஏகப்பட்ட சண்டை. ஆமா, அது வேற, பல பிரச்சனை இருக்கு. அவன் அங்க போய் ஒளிஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும் போது அவனுக்கு எனக்கு சென்ம பகைய அவன் வீட்டுக்கு இவன் போகலாமா? அதனால அம்மா மாறி பிள்ளை அடுத்த வீடு போனவள், அடுத்த வீடு போனவள் அழைத்து வாழ்வு செய்ய மாட்டு, எனவன் வீடு போனவள் இருந்து வாழ்வு செய்ய மாட்டு, எதிரி வீடு போனவள் எதிரி வீடு போனவள் ஒரு நாள் வாழ மாட்டு. வருஷமா உங்க அப்பாவோட வாழ்ந்திருக்கேன்டா, உங்க அப்பா என்ன இப்படி ஒரு நாள் செய்தது கிடையாது. எவ்வளவு நேரம் நாள் வருவேன், எவ்வளவு நேரம் நாளும் போவேன். ஆமா, என்ன ஈடுன்னு சொன்னது கிடையாது, ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. ஆமா, அப்படியாப்பட்ட தாப்ப வயித்துல பிறந்த நீ நீ எனக்கு பிள்ளையா? நீ எல்லாம் எனக்கு பிள்ளையாப்பா? என் வயித்துல நீ பிள்ளையா பிறந்துட்டு அதானே கேட்டேன். இப்படிலாம் நீ பேசலாமா? பேசலாமாப்பா? ஊர்கட்ட பிள்ளை தாய் சொல்ல தட்டாதப்பா, சொல்ல சொல்ல. ஆமா, ஊர்கட்ட பேர என்ன குடும்பம் பண்ண 1000 இருக்கும். சரி, அவன் வந்தவா புது பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? பச்சை பிள்ளைக்கு ஒரு சின்ன மேலைகளை இருந்தாலும் அனுசரணை கொண்டு போடுண்டா. ஏமா நீ என்கிட்ட விவரம் எல்லாம் பேசாத, பேசுனா என்ன அவளுக்கு என் வீட்டுக்காரி என்ன கிடைச்சது அதே மாதிரி தான் உனக்கு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி பிள்ளையானவா? ஆமையா. ஏய் அப்பா ரசகமுத்து, என்னுடைய வார்த்தைக்கு மனைவி அழைத்து வந்து மறுவாழ்வு செய்யவே ரசகமுத்து இடமதி மாறி பிள்ளை சொன்ன போது என்னால முடியாது, என்னால முடியாது ரசகமுத்து சொல்லுவான். அப்ப மாறி பிள்ளை பெண்கோடியா ஒரு வார்த்தை சொல்லுவாளா, நம்ம அயோத்திய ஆண்டு வந்த ஹரிராம சந்திரனோ, நம்ம அயோத்திய புரியாண்ட
கொண்ட ஹரிராமமூர்த்தி சீதாதேவி சிறை மீட்டி கொண்டு வந்த அக்கினி பிரவேசம் செய்து மறுபடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரடா. அவரை விட நீ என்ன பெரியவனா? அவர் குலத்தை காட்டிலும் உன் குலம் என்ன பெரிய குலமா? அந்த சீதாதேவியும் ஸ்ரீராமமூர்த்தியும் அன்னைக்கு தவறா நினைத்திருந்தா இன்னைக்கு 2 பேரும் வாழ்வாங்களா? வாழ முடியாது. அதனால அப்படி ஒரு அரச மன்னனை வாழும் போது உனக்கு என்னடா வந்து விட்டது அப்படின்னு எடுத்து சொன்னா. அப்ப ரசிகன் சொன்னா, அம்மா ஏ மாறி பிள்ளை, அந்த ஹரிராமனை பத்தி என்னிடத்தில் நீ அடுத்த வார்த்தை பேசாத. அவன் பித்தம் பிடித்த ராமன் பிடித்த பித்தம் பிடித்த ராமன், அவன் பெண்ணாசி கொண்ட ராமன், ஹரிராமன் பேச்சதைத்தான் நீங்க என்னிடத்து பேச வேண்டாம். அவர் குலம் சூரிய குலம், தவறை சுட்டெரிக்கும். எந்தன் குல சந்திர குலம், நான் அடுப்பட்ட வாழ மாட்டேன் வாழ மாட்டேன் அம்மா, நான் வாழ மாட்டேன். ரதகமுத்து சொல்லுவானா, ரதகமுத்து சொல்லுவானா, சுட்டரிக்கும். எந்தன் குலம் சந்திர குலம் அடுப்பட்டானா வாழ மாட்டேன் என்று சொன்ன போது மாறி பிள்ளை இதனை நாமல் இப்படியே விடக்கூடாது என்று ஊர் கூட்டம் நாட்டு கூட்டம் போட வேண்டும் என்று கட்ட பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு செய்தார். ஊர்ல போய் எல்லா உச்சார் உறவினர் பெரியவங்க நாட்டாம எல்லாத்தையும் கூட்டு வந்தா. அத்தனை பேரையும் கூட்டு நடந்த விவரத்தை சொன்னா கட்ட பஞ்சாயத்து உடனே கூட்டினாங்க. கட்ட பஞ்சாயத்து கூட்டின உடனே அத்தனை பேரும் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்துல ரஜகமுத்தை கூப்பிட்டு விசாரித்தார்கள், மகிழம்பூவாளையும் கூப்பிட்டு விசாரித்தார்கள். காலத்துல கூட்டம் போட்டா ஒரு ஊருக்காரர் கூட்டம் போட மாட்டாங்க. ஒரு ஊருக்காரர் யாருக்கும் தகுந்தபடி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால பக்கத்து ஊர்ல 18 பட்டியும் கேட்பாங்க. 18 பட்டியும் அழைத்து எந்த நாட்டாமையாவது உண்மை இருக்கான்னு பார்ப்பதற்காக அந்த 18 பட்டி மக்களை எல்லாம் கூட்டி வந்து என்ன செய்ய 18 பட்டி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கல்ல. மாடசாமி வரல, சுப்பிரமணியம் வரலன்னு சொல்லக்கூடாது. சரி, வந்துட்டாங்களா? அத்தனை நாட்டாமைகளையும் வரவழைத்து அழைத்து விபரீதமாகவே விவகாரம் பேசுகிறார்கள். அப்படி விவகாரத்தை பேசும்போது கூடிய கூட்டத்திலே ரஜகமுத்து நடந்ததை சொன்னா மகிழம்பூவா நடந்ததை சொன்னார். ஏ ரஜகா, பெண்டாட்டி அப்படி அடிக்கலாமாடா? கட்டிய மனைவிய கை நீட்டலாமா? அவ போனவா முன்ன பொண்ணு ஆயிருக்கும், அவரை பத்தி நீ தவறா நினைக்கலாமா? நினைக்க கூடாதடா. போனவளை நீ மறுபடியும் அழைத்து வாழ்வை செய்ய வேணும்னு சொன்ன உடனே ரஜகமுத்து கூடின கூட்டத்திலே அடுத்த வீடு போனவளை நான் அழைத்து வாழ்வு செய்ய மாட்டேன், எதிரி வீடு போனவளை நான் இருந்து வாழ்வு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அங்கேயும் அதே வார்த்தையை சொன்னார். அப்ப நாட்டாமை சொன்னாரு, மாரிப்பிள்ளை சொன்ன வார்த்தையவே நாட்டாமை சொன்னாங்க. ஹரிராமமூர்த்தி நினைத்திருந்தா இன்னைக்கு வாழ முடியாது. அவரை விட நம் குலம் என்ன பெரிய குலமாடா? அதனால அவரை பார்த்தாவது உன் மனதை மாற்றி நீ மறுவாழ்வு செய்ய வேண்டும் என்று சொல்ல என்னால முடியாது என்று சொல்லி ராமனை பற்றியே தவறாகவே பேசினார். பித்தமிடித்த ராமன் பெண்ணாசி கொண்ட ராமன், அந்த ராமனை பற்றி என்னிடத்திலே பேசாதீங்கோ. அவர் குலம் சூரிய குலம், என் குலம் சந்திர குலம், நான் வடுப்பட்டா வாழ மாட்டேன் என்று சொல்ல கூடிய கூட்டத்திலே கோதண்ட ராமனை குறைவா பேசினார். கண்டு தலையாரிமார்கள்
எல்லாம் இத ஒரு ஓரமா நின்னு பேசி கேட்டுக்கிட்டே நிக்காங்க. சண்டாளப்பாவி ஸ்ரீராமனை பார்த்தா இந்த வார்த்தையை சொன்னா, அரிராமனை பார்த்தா இப்படி அகமானமா பேசினா அப்படின்னு சொல்லி வேலை கொண்டு கண்ணுல குத்தியத மாதிரி வெந்த புண்ணுல வேலை பார்த்தத மாதிரி இருக்க. இவன் சொன்ன வார்த்தையை கேட்டு இப்பொழுதே இவனை ஆக்கினை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு தலையாரி நிக்க, கூட வந்த தலையாரி ஸ்ரீராமமூர்த்தி நடந்ததை சொல்லலையானா ராமத்ரோகம் பிடிக்கும் என்று சொன்னார். அதனால ஓலையில எழுதி அதை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு ஓலையில் எழுதினார்கள். கண்ணீரும் கவலையோடு அரண்மனைக்கு ஓடோடி வந்து அந்த ஹரிராமன் முன்னால் அவராடி பணிந்து வணங்கியல்லோ அந்த ஓலையதை கையில் கொடுக்க ஓலையவும் கையில் வாங்கி ஸ்ரீராமமூர்த்தியாவர் அதை திறந்து மெல்ல பார்ப்பார். கவலைப்பட்டு நிற்கீங்க. அந்த ரஜகமுத்து நடந்த உண்மையைத்தானே சொல்லியிருக்க, வேற என்ன வார்த்தை சொன்னார்? சீதாதேவியை ராவணேஸ்வரை சிறையெடுத்தது உண்மை, வனவாசம் வைத்திருந்தது உண்மை. நான் அவனை வதை முடித்து சிறை மீட்டி வந்து அக்கினி பிரவேசம் செய்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மை. அவன் என்ன தவறா சொல்லியிருக்கா? நடந்த விவரத்தை தானே சொன்னான். அதனால நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க 4 நாளைக்கு நகர் சோதனை பார்க்காம உங்க அரண்மனையில நீங்க ஓய்வெடுங்க அப்படின்னு அவரை அனுப்பி வைத்தார். ஹரிராமமூர்த்தி நினைத்து பார்க்கிறார், இந்த ரஜகமுத்து சொல்லுகிறான அப்படின்னு தலையாரிமார்கள் எல்லாம் வருத்தப்படுகிறாங்க அப்படின்னு தனிமையாகவே இருந்து ஸ்ரீராமமூர்த்தி ஓலையவே பார்த்து கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ரஜகமுத்து சொல்லுகிறானே இன்னைக்கு இந்த ஒருவன் சொல்லுகிறான், ஆன போதிலும் இவன் சொல்லுவது நடந்ததுன்னு தண்டு தலையாரிமார்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர நேர சென்று விசாரிப்பதே மெய். அதனால நம்ம போய் நடக்குது என்னன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு இவர்களை அனுப்பி வைத்து விட்டு தலையாரி போல் வேடம் கொண்டு ஸ்ரீராமமூர்த்தியாகப்பட்டவர் அந்த வண்ணாருடைய வீதிக்கு ரசகர் குலத்துக்கு மக்கள் எல்லாம் வாழக்கூடிய இடத்துக்கு அவர தலையாரி போல் வேடம் கொண்டு ஸ்ரீராமன் வாரா. அப்ப ஸ்ரீராமன் வார போது அந்த ரசகரோட வீதியில பன்னாரோட வளப்பமாது பார்த்து கொண்டு நிக்க அப்ப வண்ணாரோட வளர்க்கதுதான் வாரமாக நடக்குதையா. வண்ணார் வழக்கு அடேங்கப்பா எத்தனை மாதமானாலும் தீராது. வந்த இடத்துல சோறு வாங்கி கறி வச்சு சாப்பிட்டு அந்த வழக்க பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். வழக்கு தீரவே மாட்டேங்குது. 10 நாளாச்சு 20 நாளாச்சு. சரி 3 மாசமா நடக்கு வழக்கு முடியறதுக்கு வழி இல்லை.
அப்ப இந்த மன்னார் வழக்கத்தை நடப்பதை கண்டு ஸ்ரீராமமூர்த்தி ஒரு கட்டமணி சுவர் வரமானன்னு கொண்டு கட்ட பஞ்சாயத்து நடப்பதை பார்க்கிறார். அந்த கட்ட பஞ்சாயத்து நடக்கும் போது ஸ்ரீராமமூர்த்தி அவர் பார்க்கும் போது அப்பொழுது அந்த ரஜகமுத்து கூடிய கூட்டத்தில் அதே வார்த்தையை தான் சொன்னான். ஸ்ரீராமமூர்த்திக்கு மனசெல்லாம் கவலைப்பட்டார். அடேங்கப்பா, அந்த தலையாரி சொன்னா நம்ம ஏதோ லேசா நினைச்சோம். இப்பேற்பட்ட கூடிய கூட்டத்துல நம்மளை பத்தி குறைவாலாம் பேசுதான். சீதாதேவியை சீர்குறையா பேசுதானே. இன்னைக்கு ஒருவன் பேசினா நாளைக்கு உலகமெல்லாம் பேசும் அல்லவா. இன்னைக்கு ஒருவன் பேசினா நாளைக்கு ஊரெல்லாம் பேசும். அதனால நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று அவரை தலையாரி போல் பார்த்து கொண்டு தாமோதரன் கோபால் அரண்மனைக்கு வாரவும் அவர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு என்னாத எண்ணமெல்லாம் அங்க என்ன வாரார் அறிரா. சீதாதேவி சீர்குறைவா பேசுதான். ஜானகியே தரக்குறைவா பேசிட்டானே. நம்மளை பார்த்து பெண்ணாசை பிடிச்சவன் பித்தம் கொண்ட ராமம்ல சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமமூர்த்தி பல விதமா யோசித்து பார்க்கிறார். ஒருவேளை அந்த ரஜகமுத்து சொன்னது உண்மையா இருக்குமோ? சீதாதேவியை நாம சிறை மீட்டி வந்து இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த ரஜகமுத்து இத நடந்ததை இப்படி ஒரு மாதிரி பேசுதான். சீதாதேவி என்ன செய்தான்னு போய் பாப்போமே அப்படின்னு விடிய காலமாச்சு. சீதாதேவியின் அரண்மனைக்கு வந்து பார்த்தார். சீதாதேவியினுடைய அரண்மனைக்கு வந்து பார்க்க சீதா பிராட்டியாகப்பட்டவா கையிலே அந்த ராவணேஸ்வரனுடைய ஓவிய படத்தை வைத்திருந்தார். ஓவிய படத்தை பார்த்த உங்களுக்கு எல்லாம் தட்டு இல்லப்பா. நீ தட்டு கேட்டதே அண்ணாச்சி கேட்கல. அந்த குத்து சட்டியை கொண்டாங்க கொடுங்க. அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவி வந்து பார்க்க அந்த ராவணேஸ்வரனுடைய உருவ ஓவியத்தையே கையிலே படமா வைத்திருந்தார். அப்போ ஸ்ரீராமன் நினைக்காரு, இந்த சீதாதேவி சிறை மீட்டி வந்து இத்தனை மாதமாச்சு, இன்னும் அவ கையில இந்த ராவணேஸ்வரனுடைய ஓவியத்தை தானே வச்சிருக்கா அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி நினைக்காரு. ஆனா சீதாதேவி ஏன் அந்த உருவத்தை வைத்திருக்கிறான்னு அவருக்கு தெரியாது இல்லையா. மாமிமார்கள் ராவணேஸ்வரனுடைய நீ உருவத்தை பார்த்திருக்கியா, அவனுக்கு 10 தலை இருந்தது உண்மையா அப்படின்னு அவ கேட்க, அப்ப சீதாதேவி சொன்னா, அவன் முகத்தை நான் ஏறிட்டு உண்மையா நேர்ல பார்த்தது இல்ல, அவன் பூமியிலே நிழல் தெரிந்தது, அந்த நிழலைத்தான் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு அந்த ஓவியத்தை உருவமா வரைந்து காட்டியிருந்தா. இது ஸ்ரீராமனுக்கு தெரியாது. அப்ப இந்த சீதாதேவி இப்பவும் அந்த ராவணேஸ்வரனுடைய ஓவியத்தை தானே வச்சிருக்கா அப்படின்னு ராமபுரான் நினைக்கிறார். அப்போ அரண்மனைக்கு திரும்பி வந்தார். மறுபடியும் சாயங்காலம் போய் பார்த்தார். பார்க்கும் போது சீதாதேவி அப்பமும் ராவணேஸ்வரனுடைய பேச்சையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பேசிக் கொண்டிருக்கும் போது அப்போ பேசிக்கொண்டு பயிர் பேசிக்கிறதா அண்ணாச்சி எங்களே கொஞ்சம் பாருங்க அண்ணாச்சி, ஒரு 6 தட்டு கொண்டாங்க, பஞ்சாபத்தம் முடிஞ்சு போவாம எல்லாரும் சாப்பிட்டு. அவர் அப்பலே சார்ஜ் இல்லைன்னார்ல, சார்ஜ் ஏத்த போறாரு. அப்ப இந்த சீதா அப்ப இங்க பாரு பஞ்சாபத்தம் கொடுத்தன்னு எல்லாரும் முடிச்சிட்டாங்க தாத்தா. எல்லாரும் வாய்க்கும் கைக்கும் ஒரே சண்டை, வாய்க்கும் கைக்கும் சண்டை நடக்கு இப்போ. ஆமா இந்த மக்களை தட்டை கொடுத்து சண்டை எடுத்து விட்டீல.
அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி மறுபடியும் சீதாதேவியை பார்க்க ராவணேஸ்வரனோடு நடந்த பிரச்சனையை பத்தியே பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ நடந்த பிரச்சனையை பத்தி மாமிமார்களோடு சொல்லிக் கொண்டிருக்க அந்த ராமபுரானுக்கு அதுவும் தவறாகவே தெரிகிறது. அப்பமும் சீதாதேவியின் மீது நீங்க கொத்து சட்டை ஏன் தூக்கி சமைக்கிய பின்னால வச்சுட்டு போங்க. அப்ப ஸ்ரீராமமூர்த்தி சீதாதேவியாகப்பட்டவன் இப்பவும் அவனை பத்தியே நினைத்து கொண்டிருக்கிறாளோ அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி மனசுல ஒரு விதமா தோன்றுகிறது. அப்ப மறுபடியும் தன்னோட அரண்மனைக்கு வந்திருக்க அப்ப அரண்மனையில் இருந்து கொண்டு அவள் என்ன என்ன நினைப்பாரானா இந்த சீதாதேவி இருந்தாளா நமக்கு சீரழிவு வந்துச்சு அன்னை சீதை இருந்தாளா அன்னை சீதை இருந்தாளா நமக்கு அலங்கோலம் வந்துச்சு அரண்மனையில் வைத்திருக்க கூடாது இவளை நாட்டை விட்டு வனவாசம் அனுப்ப வேண்டும் என்று ஸ்ரீராமமூர்த்தி தன்னுடைய தமையன்மார்களை அழைத்தார். தம்பியாகப்பட்ட பரதன் சத்துருக்கன் லட்சுமணன் இவர்கள் மூவர்களை வரவழைத்து நடந்த விவரத்தை சொன்னார். தசகனுடைய வீதியிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். அப்பா இன்னைக்கு உருவம் பேசினா நாளைக்கு உலகம் எல்லாம் பேசும். அதனால சீதாதேவி பத்தினின்னு நமக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியாது. அதனால சீதாதேவி நாமல் மறுபடியும் வனவாசத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஹரிராமமூர்த்தி சொன்ன போது அப்போ பரதன் பார்த்தார். என்ன ஹரிராமா அன்னை சீதாதேவி பார்த்து நீங்க அப்படி பேசாதீங்க. அன்னையை மீட்டு வந்த கவலையே இன்னும் தீரவில்லையே, அதற்கு முன்னால இப்படி ஒரு வார்த்தையா? அடுத்தவர்கள் பேசியதை எண்ணி நீங்க வருத்தப்படாதங்க அப்படின்னு சொன்னார். சீதாதேவி சீதாதேவி இனி இந்த அரண்மனையில இருந்தா சீரழிவு வந்து சேரும். அன்னை சீதை இருந்தாலேயானா நமக்கு அலங்கோலம் வந்து சேரும். அதனாலே அப்பா எப்பறதா என் தமையன்மார்களே தம்பிமார்களே நீங்க அனுப்பி வைங்க, சீதாதேவியை வனத்துல கொண்டு விட்டுட்டு வாங்க. பரதன் என்னால முடியாது, அன்னி எனக்கு அம்மா மாதிரி என்று விலகி விட்டார். சத்துருக்கனும் அதே வார்த்தையை சொன்னார். பார்த்தார் லட்சுமண பெருமாள். அண்ணா ஹரிராமா அன்னை சீதாதேவி பார்த்து நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். சீதாதேவியாகப்பட்டவர் அவர் தீயிலையும் பட்டு நீதான் சீதை தீண்டாத நெருப்பல்லவோ அக்கினியிலும் பத்தி நீதான் அக்கினியில் பத்தி நீதான் சீதாதேவி அண்டாத நெருப்பல்லவோ அப்படி பேச வேண்டாம் என்று சொல்லி ஸ்ரீராமனுக்கு முன்னாலே லட்சுமண பெருமாள் சொன்னார். அன்னை பார்த்து அப்படி சொல்லாதீங்க அண்ணா, அக்கினியிலும் பத்தினி அண்டாத நெருப்பு, தீயிலையும் பத்தினி அண்ணா தீண்டாத நெருப்பு அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஸ்ரீராமமூர்த்தி சொன்னார். சீதாதேவி பத்தினின்னு நமக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியாது. அதனால இந்த சீதாதேவி இருந்தா சீரழிவு வந்து சேரும். அன்னை சீதை இருந்தாலையானா நமக்கு அவமானம் வந்து சேரும்.
சேரும். அதனால அன்னியை கொண்டு நீ வனத்திலே விட்டு விட்டு வர வேணும் என்று சொல்ல சொன்னபோது அப்ப லட்சுமண பெருமாள் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? என் மனைவியாகப்பட்ட சீதையை நான் தாயாகத்தான் நினைத்திருக்கிறேன். அன்னியை நான் எப்பொழுதும் அம்மாவாகத்தான் நினைத்திருக்கிறேன். அதனால என்னால் ஒருபோதும் சீதாதேவியை வனத்துக்கு அனுப்ப முடியாது அண்ணா அப்படின்னு லட்சுமண பெருமாள் சொன்ன ஹரிராமனாகப்பட்டவர் மனதிலே கலங்கம் ஏற்பட்டு அருமையா தம்பி மாறே வாருமையா தம்பி மாறே வார்த்தை ஒன்றே சொல்லை கேளு இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் நான் உலகில் இருக்க மாட்டேன் உயிரதையும் மாய்க்க போறேன் நான் இனி இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். தமையன்மார்களே என் வார்த்தையை மீறி நடக்க தாரணையிலே நான் இருக்க மாட்டேன் அப்பா. நான் வாழால் என் உயிரை மாய்க்க போறேன். இங்க அண்ணன் தம்பி 3 பேரும் இருந்து உங்க அரசாட்சியை நடத்துங்க அப்படின்னு ஸ்ரீராமமூர்த்தி உரையில் இருந்த வாழ உருவி என் உயிரை மாய்க்க போறேன் என்று நிற்கிறார். பார்த்தார் லட்சுமண பெருமாள், அண்ணாரி ராமா அப்படி நீங்க பேச வேண்டாம், சீதாதேவி உத்தமி அல்லவா, அதனாலதானே நான் அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அண்ணா. என்னை இந்த அண்ணி போனாரானா இன்னும் ஒரு அண்ணியை தான் நாங்க என்னாலும் பார்த்திடலாம். எங்கள் அண்ணன் நீங்கள் போனீரானா, அண்ணன் நீங்கள் போனீரானா வேறு அண்ணனை பார்ப்பது உண்டோ? எங்கள் அண்ணன் நீங்கள் போனால் வேறு ஓர் அண்ணனை பார்க்க முடியுமா? அதனால நீங்க இப்படி பேச வேண்டாம் அண்ணா. சீதாதேவியை நானே கொண்டு வனத்துல விட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி லட்சுமண பெருமாளாகப்பட்டவர் அண்ணா ஹரிராமா சீதாதேவியை நான் வனத்துக்கு அழைத்து போகணுமானா நான் என்ன சொல்லி அழைத்து போவேன்? அப்பா லட்சுமணா, சீதாதேவியை சிறை 14 வருட காலங்கள் வனவாசம் போயிருக்கும் போது சீதாதேவி என்னிடத்திலே ஒரு வரம் வேணும் என்று கேட்டார். மறுபடியும் ஒரு முறை இந்த அயோத்தியாபுரியிலே அழகுடைய வனத்தை இனிமேல் நான் எப்போ காண்பது அப்படி என்று ராமரிடத்தில் சொன்னாள். சொன்ன போது அதாவது சமய சந்தர்ப்பம் வரும்போது உனக்கு இந்த வனத்தை பார்ப்பதற்கு ஒரு எண்ணம் இருந்தால் பார்க்கலாம் என்று அந்த சீதாதேவி இடத்திலே அன்றைக்கு வரம் கொடுத்திருந்தார். அந்த வரத்தை தான் இன்னைக்கு பயன்படுத்துகிறார் என்பெருமாள். சீதாதேவி மறுபடியும் வனம் பார்க்கணும்னு அன்று ஒரு நாளையில என்கிட்ட வரம் கேட்டிருந்தார். நானா சொல்லும் போது நீ சென்று வான்னு அவளுக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதனால அண்ணன் இன்னைக்கு உங்களுக்கு போவதற்கு உத்தரவு கொடுத்து விட்டார்னு சொல்லு. சீதாதேவி மறு வார்த்தை சொல்லாம உடனே உன் பின்னால் புறப்பட்டு வருவாப்பா அப்படின்ன உடனே லட்சுமண பெருமாள் ஆட்டு வண்டு சம்மதித்து சீதாதேவியினுடைய ஓடி வந்தார். அன்னையே சீதாதேவி, அண்ணன் உங்களுக்கு ஒரு அழகான உத்தரவு கொடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு அவைய சத்தம் போட்டார். சீதாதேவி ஓடி வந்தா, என் குழந்தா லட்சுமணா ஏன் நிலைத்தீர்கள்? அன்னையே சீதாதேவி, அன்று ஒரு நாளையிலே அண்ணனிடத்திலே நீங்க மறுபடியும் வனமாக்க போகணும்னு ஆசைப்பட்டீங்களாமே, அதற்கு உங்களுக்கு இன்றைக்கு உத்தரவு கொடுத்து விட்டார். உங்களை அழைத்து சென்று வரும்படியாகவே அண்ணன் என்னை அனுப்பி வைத்தார். அண்ணியே நீங்க புறப்படுங்க, நாம வனம் பார்க்க போவோம். அப்படியா? என்னுடைய ஹரிராமமூர்த்தி ராமச்சந்திரன் எனக்கு உத்தரவு கொடுத்து விட்டாரா? நான் வரம் கொடுத்தது உண்மை. நான் இப்பொழுதே புறப்பட்டு வாரேன். அப்படி என்று சீதாதேவியாகப்பட்டவா ஸ்ரீராமன் சொல்லை கேட்டு செல்லமாக சீதாதேவி ஆனந்த மகிழ்ச்சி கொண்டு ஆட்டு வண்டி சம்மதித்து மாமிமார்கள் இடமதில
ஹரிராமமூர்த்தி எனக்கு வனம் பார்ப்பதற்கு உத்தரவு கொடுத்து விட்டார். நான் வனம் பார்க்க போறேன். அம்மா சீதாதேவி, இன்றோடு நீ 60 நாள் கர்ப்பமாயிருக்கிற. 60 நாள் கர்ப்பமா இருக்கக்கூடிய நீ வனத்துக்கு போனா உன் கர்ப்பம் எல்லாம் அழிந்து போகும். அம்மா காட்டுக்கு போனேன்னா உன் கர்ப்பம் எல்லாம் கலைந்து போகும். அதனால சீதாதேவி நீ போக வேண்டாம். அதனால சீதாதேவி நீ போக வேண்டாண்டாயே. நீ கர்ப்பவதியா இருக்கக்கூடியவள். காட்டுக்கு போனா உன் மனதாகப்பட்டது தாங்காது. நீ மயக்கமாகி கீழே விழுந்துருவ. அதனால நீ போக வேண்டாம். நான் சொல்லுவதை கேளு. அயோத்தி வாரிசு உன் அடி வயத்தில் இருக்க அதை மறந்து விட்டாயா? அத்தையே மாமிமார்களே, என் ஹரிராமமூர்த்தி ஹரிராமமூர்த்தியை எனக்கு உத்தரவிட்ட பிறகு நான் வனத்துக்கு போகலையானா இந்த நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? கணவனுடைய வார்த்தையை மீறி நடந்தா அவர் சொன்னா போகலன்னு என்ன பேசுவாங்க இல்லையா? அதனால அவர் வார்த்தையை தட்டாம நான் போயிட்டு வரேன். அதனால என்ன வாழ்த்தி வரம் கொடுங்க, என்ன வழி அனுப்பி வைங்க. போச்சு வரம் கொடுங்க, எனக்கு போக விடை கொடுங்க அப்படின்னு தயங்கி நின்னா. சரி இவ ஆசைப்படுகிறாளே, சொன்னாலும் இவன் கேட்கவில்லையே. ஒரு பிள்ளைய போகும்போது போக வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்று வா என்று சொல்லி வழி அனுப்பினார்கள். போவதற்கு முன்னால சீதாதேவிக்கு என்னென்ன பண்ட பலகாரம் பிடிக்குமோ அத்தனையும் ஊசாத பண்டங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். சீதாதேவிக்கு 7வது மாதத்திலே செய்யக்கூடிய சீமந்த சடக்கு அன்னைக்கே போட்டு அழகு பார்த்தாங்களாம். 7வது மாதத்தில் செய்யக்கூடிய சீமந்த சடக்கை அன்றைக்கே போட்டு அழகு பார்க்க அன்னை சீதாதேவி மாமிமாரிடத்திலே விடைகளை வாங்கி கொண்டு அந்த அன்னையாகப்பட்டவா லட்சுமண பெருமாளை ரதத்தை அலங்கரிக்க சொன்னார். லட்சுமண பெருமாள் 6 குதிரைகளை பூட்டி அழகாக ரதத்தை அலங்கரித்து அச்சுக்கு எண்ணெய் இட்டு அச்சாணியை மாட்டி அந்த ரதத்திலே கொடியை பறக்க விட்டு வண்டியை நல்லா தொடச்சு குதிரையெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணினார். தேங்காய் பழத்தை உடைச்சாரு. சீதாதேவி வரட்டும் எதிர்பார்த்து கொண்டே காத்திருந்தார். அப்படி ஹலோ ரைட் வாங்க. அப்ப இந்த சீதாதேவி மாமிமாரிடத்திலே விடைகளை வாங்கி பண்ட பலகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சீதாதேவி தன்னை அலங்கரித்து தேவையானதை எல்லாம் எடுத்து வைத்தார். லட்சுமண பெருமாள் மாளிகை வாசலிலே காத்திருக்க மாளிகை வாசலிலே காத்திருக்கும் போது ஸ்ரீராமமூர்த்தி சொன்ன வார்த்தைக்கு இணங்க சீதாதேவி வந்தாள். சீதாதேவி வந்து நிற்கும் போது அவர் ரதத்திலையும் ஏறுவாளா? அவர் ரதத்திலையும் ஏறும் போது முதலாவது கால் எடுத்தாள். அவ முதற்படியில் வைப்பாளா? கால் எடுத்தார். வலது கால் எடுத்து முதற் படியிலே வைத்தார். வலது கால் விலைக்கு சீதாதேவி விழ தட்டினார். அப்ப விழ தட்டின உடனே லட்சுமண பெருமாளே போகும்போது இது என்ன ஆகாத சகுனமா தெரியுது. அன்னையே சீதாதேவி, நான் அச்சுக்கு எண்ணெய் இடும் போது அந்த எண்ணெய் ஆகப்பட்டது ரதத்துல பட்டிருக்கும். அதனால ரதம் வழுக்கும். அதெல்லாம் நீங்க பெருசா நினைக்காதங்க, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சீதாதேவிய மறுபடியும் ரதத்திலே ஏற சொன்னார். சீதாதேவி ரதத்திலே ஏறி அமர்ந்தார். ஏறி அமர்ந்து கொஞ்ச தூரத்துக்கு ரதமாகப்பட்டது புறப்பட்டு வரும்போது அயோத்தியாபுரி மக்கள் எல்லாம் சீதாதேவி மறுபடியுமா வனவாசம் போறா அப்படின்னு அத்தனை மக்களும் சீதாதேவியை வழி அனுப்பும்படியா எல்லோரும் அவங்க அரண்மனையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்ப வேடிக்கை பார்க்க சீதாதேவி நாட்டுக்குள்ளே நின்றமையானா கூட்டம் கூடி விடும்.
சீக்கிரமா நீங்க ரதத்தை புறப்படுங்க அப்படின்னு உடனே ரதம் புறப்பட்டு வரும்போது அச்சு முறிந்து விட்டது. அப்ப ரதத்தின் அச்சு முறிந்தது. அப்பமும் சீதாதேவி இது ஆகாத சகுனம்னு சொன்னாள். தாயே சீதாதேவி, விநாயக பெருமாளுக்கு எப்பவும் பூசை பண்ணுவேன், இன்னைக்கு தேங்காய் பழம் உடைக்கல, அதனால இது அவருடைய வேலையாத்தான் இருக்கும். இந்த அண்ணாச்சி இப்பதான் முழிச்சிருந்தாவோ அதுக்குள்ள தூங்கிட்டாவோ. ஆமா, அப்பேற்பட்ட நல்ல அன்பை கொண்டு அந்த லட்சுமண பெருமாளுடைய வலது தொடையிலே தலை வைத்து சீதாதேவி படுத்திருந்தார். படுத்திருக்கும் போது லட்சுமண பெருமாள் சீதாதேவியின் முகத்தை கண்டு கண்ணீரை வடிக்கிறார். நாமல் தெரிந்திருந்தும் இந்த தவறை செய்கிறோமே. சீதாதேவி உத்தமி அல்லவா, பத்தா பத்தினி, இவர்களை கொண்டு வந்து நம்ம காட்டுக்குள்ள விட்டு விட்டு போறோமே, எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு கண்ணீரை வடித்தார். அவர் விட்ட கண்ணீர் ஒரு சொட்டு சீதாதேவி கன்னத்திலே விழுந்து அந்த கண்ணீர் சுட்டு சீதாதேவி கண் முழித்து பார்த்தாள். எந்தமையா கொழுந்தா லட்சுமணரே, ஏன் கண்ணீரை வடிக்கிறீங்க? உங்ககிட்ட ஏதாவது நான் தவறா நடந்து விட்டேனா, இல்லை உங்களை தவறாக பேசிவிட்டேனா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சீதாதேவி கள்ளம் இல்லாமல் நல் உலத்தோடு சொன்னாள். அப்போ இளையவர் சொன்னார், அன்னையே சீதாதேவி, தாயே, நீங்கள் என்னிடத்தில் என்ன வார்த்தை பேச போகிறீர்கள்? நடந்த விவரத்தை எடுத்து சொன்னார். ரசகர் குலத்திலே நடந்தது இப்படி என்று சொல்ல அந்த ரசகன் சொன்ன ஒரு இழிவு சொல்லால ஸ்ரீ ராமமூர்த்தி கலங்கமடைந்து உங்களை வனத்திலே விட்டு விட்டு சொன்னார். இதான் உண்மை அப்படின்னு உடனே சீதாதேவி மயங்கி மூச்சையாக கீழே பொத்துன்னு விழுந்தார். விழுந்த உடனே விழுந்து மறுபடியும் சீதாதேவி எழுந்திருத்தார். அப்ப லட்சுமண பெருமாள், அன்னையே சீதாதேவி, அடியேனை மன்னித்து விடுங்கள், தெரிந்திருந்தும் இந்த பாவத்தை தவறாக உங்களுக்கு நான் செய்து விட்டேன் அப்படின்னு கண்ணீரை வடித்தார். சீதாதேவிக்கு மனமே கேட்கல. கணவனுக்கு ஆகாதவாள் இன்னைக்கு நான் காட்டுக்குள்ளே வந்து விட்டேனா, என்னுடைய மன்னனுக்கு ஆகாதவள் இப்படியாகப்பட்ட மனத்துக்குள்ளே வந்து விட்டேனா என்று சீதாதேவி தலையில் அடித்து அழுதா. ஆனால் ஒன்றை மட்டும் உங்கள் அண்ணனிடத்திலே சொல்லிவிடுங்கள், இன்றைக்கு அயோத்தியின் வாரிசு என் வயத்திலே 60 நாள் கற்பம் என்று மட்டும் நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சீதாதேவி சொல்ல லட்சுமண பெருமான் வான்மீகர் வனத்துக்குள்ளே சீதாதேவியை விட்டுவிட்டு மறுபடியும் அயோத்தியாவுக்கு குதிரைகளை பூட்டி புறப்பட்டு வந்தார். அப்போ புறப்பட்டு வரும்போது அந்த ரதத்தினுடைய கொடி மறையும் மட்டும் சீதாதேவி பார்த்து நின்றார். கொடியின் ரதத்தின் கொடியாகப்பட்டது மறைந்தது. சீதாதேவி மன கவலை அடைந்து, ஐயோ நான் கணவனுக்கு ஆகாதவளாகி விட்டேனே என்று அடர்ந்தவன காட்டுக்குள்ளே வான்மீகர் வனத்திலே அமர்ந்து கொண்டு அழுது புலம்பினா சீதாதேவி. பெண்ணானம் பிறக்கலாமா, பூமியில் வாழலாம், மங்கையாய் பிறக்கலாம், இந்த மாநிலத்தில் வாழலாம், நாங்கள் கண்ணியா பிறக்கலாம், கண்ணியா பிறக்கலாம், ஐய தலை உலகில் வாழலாம். பிறக்காமல் மன்னானம் பிறந்திருந்தால் என்ன மண்ணெடுக்கு வேளாண் வந்து மண்ணாக எடுத்திடுவார். மண்ணாக தான் எடுத்து ஒரு மண் கலசம் செய்திடுவார். என்ன கலசமா வைத்திடுவார், கையெடுத்து வணங்கிடுவார். நாத்தனை கோயில்லாம் சரி மண்ணானம் பிறக்கலையே, கல்லானம் பிறந்திருந்தால் கல்லெடுக்கும் சிற்பி வந்து கல்லா எடுத்திடுவார். ஒரு கற்சிலை அடித்திடுவார்.
என்ன கோவிலிலே வைத்திடுவார் அத்தனைக்கும் இல்லாமல் அத்தனைக்கும் இல்லாமல் ஆவி இத்தனைக்கா பெண்டிரண்டு ஆவி இத்தனைக்கா பெண்டிரண்டு அத்தனைக்கும் இல்லாமல் இத்தனைக்கா நான் பெண் பிறந்தேன் ஐயா. நான் கணவனுக்கு ஆகாதவள் காட்டு வெளி வந்து விட்டேன். புருஷனுக்கு ஆகாதவா நான் மன்னனுக்கு ஆகாதவள் ஆளனுக்கு ஆகாதவள் அடந்தவனம் வந்திருக்கிறேன். அப்படி என்று அவ முத்து முத்த கண்ணி சிவமுகம் எல்லாம் வடிப்பா ஆறாக கண்ணீரை சீதை அங்கம் எல்லாம் வடிப்பா பவளம் போல கண்ணீரை பவளம் போல கண்ணீரை சீத பக்கம் எல்லாம் வடிப்பா கணவனுக்கு ஆகாதவள் என்ன கடித்து நீங்க சாப்பிடுங்க சிங்கங்களை கரடிகளை நான் புருஷனுக்கு ஆகாத என்ன பிடிச்சு நீங்க சாப்பிடுங்க நான் மன்னனுக்கு ஆகாதவன் நான் கணவனுக்கு ஆகாதவாய கடுவாய்களை சிங்கங்களை என்ன கடித்து சாப்பிடுங்க நான் புருஷனுக்கு ஆகாதவா என்ன பிடிச்சு சாப்பிடுங்க என்ன நீங்க கூட சாப்பிடுவதற்கா நான் நல்லவளா இல்ல நான் கணவனுக்கு தான் ஆகாதவளா போயிட்டேன். உங்களுக்கு கூடவா பசி தீர்க்கக்கூடிய உணவா கூடவா நான் பயன்படல. காட்டில் உள்ள மிருகங்களுக்கும் நான் பயன்படவில்லை. அப்படி என்ன செய்தா தேவையானவள் சொன்ன போது காட்டு மிருகங்கள் எல்லாம் கடுவா சிங்கம் புலி இப்பேற்பட்ட அதாவது சிறுத்தை சிறுத்தை கடுவா கடுவா அடே அப்பா கடுவா எங்க இருக்கு? கடுவா இப்ப அழிஞ்சு போச்சு. அப்படியா? கடுவா கிடையாது இப்போ. அதானே கேட்டேன். இதெல்லாம் சீதாதேவிக்கு சுற்றிலே காவலாக இருந்து கொண்டு இருக்கின்றது. சுத்தி சுத்தி உட்கார்ந்து காவல் இருக்கு. அது சும்மாவா இருக்கு? என்ன செய்யுது? அதுகள் கண்ணில் இருந்து கண்ணீர் மாலை மலையா வருது. அடே அப்பா அதுவும் அழுது. அதேதான் சீதாதேவி நிலைமையை கண்டு ஆமா கடுவா சிங்கம் புரியலாம் அழுது. ஆமா அப்ப பாத்துக்கிட வேண்டியதானே. அப்போ சீதாதேவி உத்தா உத்தமி அல்லவா ஆமையா பத்தா பத்தினி அல்லவா அவளை சுற்றி இருந்த மிருகங்களும் சீதாதேவி கவலை கண்டு அதுவும் கண்ணீரை வடிக்குது. கிட்ட எதுவும் போகல காவலா நிக்கி காவலா இருக்கு. அப்ப காவலா நிக்கும் போது சீதாதேவி வனத்துக்குள்ளே வந்த காரணத்தினாலே அங்கே காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து குலுங்குதையோ பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்குதையோ பட்டதொரு மரங்கள் எல்லாம் பட்டதொரு மரங்கள் எல்லாம் பாலா சொரியுதையோ பாலா சொரியுதையோ ஏ பட்டதொரு மரங்களே பால் மரமா நிற்குதையோ பார்த்தார் ரிஷியவர் வான்மீக வனத்துக்குள் வான்மீக ரிஷியவர் என்ன செய்யுவார் வான்மீகர் வனத்துக்குள் வான்மீக ரிஷியாகப்பட்டவர் பன்னகர் சாலை அமைத்து இருக்கும் போது சீதாதேவி வந்ததை அறிந்து வான்மீக ரிஷியாகப்பட்டவர் முக்காலம் உணரக்கூடியவர். நடந்ததும் தெரியும் நடப்பதும் தெரியும் நடக்க போறதும் தெரியும். அப்ப சீதாதேவி வந்திருக்கிறாள் என்று வான்மீக ரிஷியாகப்பட்டவர் தெரிந்து கொண்டு அவ்விடத்திற்கு வந்து அன்னையே சீதாதேவி தாங்கள் வருவது எனக்கு தெரியும். மண் உலகிலே நீங்கள் மானிடராகவே பிறந்து பல காரியத்தை துன்பப்பட்டு துயரப்பட்டு இன்னைக்கு வந்து விட்டு
விட்டீர்கள், இந்த வனவாசத்திற்கு வந்து விட்டீர்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா நான் இருக்கிறேன். என்னுடைய பன்னகச்சாலை பக்கத்திலே உங்களுக்கும் ஒரு பன்னகச்சாலை அமைத்து கொடுக்கிறேன். அதிலே அமர்ந்திருக்கலாம், உங்களுக்கு 7-8 தோழியோடு இருக்கலாம் என்று சீதாதேவியை பன்னகச்சாலைக்கு அழைத்து வந்தார். சீதாதேவிக்கு அவளுக்கு ஏற்ற ஒரு பன்னகச்சாலை அமைத்து கொடுக்க 7-8 தோழி பெண்களை உருவாக்கி ஆன்மீக ரிஷி சீதாதேவிக்கு துணைக்கு துணையாகவே கொடுத்திருந்தார். அப்போ சீதாதேவிக்கு துணைக்கு துணையாகவே கொடுத்திருக்க 7-8 தோழியோடு சீதாதேவி இருக்கும் போது 1 மாதம் 2 மாதமாச்சு, சீதை 4-5 மாதமாச்சு. அவ 5வது மாதத்தில சீதை அறவயிறு புரணமா 7 நல்ல மாதமாச்சு. அவ இளமுடம்பு சூலானா 8 நல்ல மாதமாச்சு. சீதைக்கு திட்டமுட்ட வருகுதென்பார் 9 மாதத்தில அவ ஓலை போல சுழலுவாளா. இருந்தாலும் இருக்கமா எழுந்தரித்தா நடக்க மாட்ட, படுத்தாலும் படுக்க மாட்ட, படுக்க மாட்டா. சீதை பாய் போட்டா தூங்க மாட்டா, தூங்க மாட்டா. சீதாதேவி ஓலை போலவே சுழண்டா, படுத்தா படுக்க மாட்டா, பாய் போட்டா தூங்க மாட்டா, அவ நடந்தா நடக்க மாட்டா, சீதாதேவி நடந்திருக்க மாட்டா. அப்போ 9 மாதமாச்சு ஓலையா சுழண்டா. 10வது மாதம் 10 மாதம் உச்சும் வச்சு பரிபூரண கர்ப்பமாகவே இருக்கும் போது அந்த ஸ்ரீராமனுடைய அருளால சாமி 10வது மாதத்தில பரிபூரண கர்ப்பத்தில தோழி பெண்கள் கை கொடுக்க அந்த சீதாதேவி திருவயத்தில் வாதம் கொண்டா வயருளைந்தா, அடிதொடியா வயருளைந்து, சீதை வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். சக்கர கையோன் மகன் தான் பிறந்தார். ஏழு வண்ண நிறத்தோடு ஈண்டெடுத்தால் ஒரு பாலகனை, அது 7 வண்ண நிறமயகப்பட்டது. பால நிறம், பவள நிறம், மான நிறம், மகள நிறம்,
நீல நிறம் நிலவு நிறம் சங்க நிறத்தோடு சங்கு சக்கர கையோன் மகன் வந்து பிறக்க ஹரிராம அழகை போல ஆண் குழந்தை பிறக்குதையா ஏ ஸ்ரீராமனோட அழகை போல ஏ அழகை போல ஒரு சிறு குழந்தை பிறக்குதையா கொப்பில் கொடியெடுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகளை ஊட்டி அந்த ஸ்ரீராம மூர்த்தியின் அழகை போலவே செல்ல பிள்ளை வந்து பிறக்க செல்ல பிள்ளை வந்து பிறந்த உடனே கூட இருந்த தோழி பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி சீதாதேவிக்கு கை கொடுக்க அப்போ அப்பேர்வட்ட பிள்ளையை சீதாதேவி வாரி எடுத்து வாய் நிறைய முத்தமிட்டார். அப்போ சீதாதேவி நினைக்கிறா அரண்மனையிலே பிறக்கும் பிள்ளை இன்னைக்கு அடர்ந்தவன சோலையிலே பிறந்திருக்கு. அரண்மனையிலே பிறந்திருந்தா உனக்கு எத்தனை உபச்சாரம் இருக்கும், உனக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு, எவ்வளவு பெருமை உண்டு, எத்தனை பேர்கள் உன்னை காண வருவார்கள். ஆனா காட்டு நீ பிறக்க அந்த கடவுள் எழுதினாரா, அடர்ந்தவன சோலைக்குள்ள எழுத உன்னை ஹரிராமன் எழுதினாரா அப்படின்னு சீதாதேவி கவலைப்பட்டார். கவலைப்பட்டு சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சீதாதேவியாகப்பட்டவர் பஞ்சாமிர்தம் சீதாதேவியாகப்பட்டவா ஆவாரி மல்லதான் எடுத்து ஆவாய் நிறைய முத்தமே அவளை சேர்த்து மல்லதான் எடுத்து பிள்ளைக்கு செவிட்டோடு முத்தமிட்டாள். கோரி எடுப்பாள் கோடி லட்சம் முத்தமே அப்படி வளர்த்து வரும் நாளையில் தாளாட்டிரோராய் தலமகன வளர்க்கும் 16 நாளையில 16 நாளையில என்ன என்ன நடக்குதா வேணும் என்று அந்த காலம் பிள்ளை பிறந்து 16ஆம் நாளையில சண்டிபானை கழிப்பாங்களாம். அதை போட்டு வீடு வாசல வெள்ளை அடிச்சு வீடு கூட்டினாதான் விசேஷம். அதே மாதிரி அந்த காலம் பூரா மண்பானை. ஆமா இப்ப பூரா சில்வர் பாத்திரம் பித்தாள பாத்திரம். இப்ப அடி வெடி போட முடியுமா? எங்க போட அப்ப 16ஆம் நாளையிலே பிள்ளைக்கு வேறு கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னால நம்ம போய் பூசைகளை செய்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. அதனால நம்ம சென்று ஆத்திலே குளித்து விட்டு பூசைகளை முடித்து திரும்பி வருவோம் என்று சீதாதேவி தொட்டிலை கட்டினா பிள்ளையை படுத்து உறங்க வைத்தார். வான்மீக ரிஷியாகப்பட்டவரை பக்கத்திலே காவலாக அமர்ந்திருங்கள், ஆத்துக்கு சென்று வருகிறேன் அப்படின்னு இடுப்பிலே குடம் எடுத்து சீதாதேவி ஆத்துக்கு நீராட வருகின்றார். வரக்கூடிய வழியிலே காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை வானர கூட்டம் குரங்குகள் எல்லாம் அதன் குட்டியை தன்னுடைய வயத்திலே கவி கொண்டு தாயும் செய்யுமாகவே கொப்புக்கு கொப்பு மறித்து கிளைத்து விளையாடுகின்றது. அப்ப இப்படி கொப்புக்கு கொப்பு விளையாட இப்பேர்வட்ட காட்டுக்குள்ள இந்த குரங்குக்கு இருந்த அறிவு கூட நமக்கு இல்லையே. அதது குட்டிய அதது வயத்துல கவி கொண்டு ஒன்றுக்கொன்று பிரியாம ஒற்றுமையா தாயும் செய்யுமாக இருக்கிறார்கள். அதே மாதிரி தாவக்கூடிய நேரத்தில் அந்த குரங்கு குட்டியானது அப்படியே தவறி விழுமானால் மேலே இருந்து ஒரு கொப்போட வரணும், இல்ல ஒரு குலையோட வரணும். குலையோட விழணும். அப்படி வரலன்னு சொன்னா என்ன ஆகும்? சும்மா வந்து கீழே விழுந்துட்டீங்கன்னா கொப்பு கொலை ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்டு வரணும். கீழே விழும்போது அப்படி இல்லாமல் தனியே வந்து விழுந்துதானால் கொத்தனை விழுந்துச்சுன்னா அத்தனை கூட்டங்களும் சேர்ந்து குரங்கு கொன்னு
கொண்டு விடும் ஆமா அதான் அதே மாதிரி சரி தவி கொண்டிருக்கும் போது அப்ப இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் அதனதன் குட்டியை வயத்திலே சுமந்து கொண்டு கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை மறித்து விளையாடி கொண்டிருக்க சீதாதேவி இதனை கண்டு மறுபடியும் திரும்பி வந்து தொட்டிலில் இருக்கும் பிள்ளை எடுத்து தோளில் போட்டார். குரங்குக்கு இருந்த அறிவு நமக்கு இல்ல. ஏதாவது மிருகங்கள் நம்ம பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பிள்ளைய தூக்கினா தோல்ல போட்டா வான்மீக ரிஷியிடத்துல சொல்லணும்னு பார்த்தா அவர் நிஷ்டையில் இருந்தார். அவர் தவத்தை கலைக்க கூடாது, அது பாவம் அப்படின்னு அவரிடத்துல சொல்லாம ஆத்துக்கு வந்தா சீதாதேவி. வான்மீக ரிஷி கண்முழித்து பார்த்தார். அவர் கண்முழித்து பார்க்கும் போது ஐயோ தொட்டில இருந்த பிள்ளையெல்லாம் காங்கல. சீதாதேவி வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேனோ எனக்கு தெரியலையே. சீதாதேவி பிள்ளையை ஏதோ மிருகங்கள் தூக்கி சென்று விட்டதா அப்படின்னு அங்கு எங்க தேடி பார்த்தார். பிள்ளைய காங்கல, மிருகம்தான் ஏதோ எடுத்துக்கொண்டு போய்விட்டது போலுக்கு. சீதாதேவி திரும்பி வந்தா பிள்ளைய காணாம நமக்கு சாபத்துல கொடுப்பா. அதனால அதே பிள்ளையை போல் மறு பிள்ளையை பிறவி செய்ய வேணுமே என்று சொல்லி அந்த வான்மீக தெற்பை பிள்ளை பிடுங்குவாரா. அவர் தெற்ப பிள்ளை பிடுங்கி எல்லாம் ஒரு பிள்ளையாக ஒரு முடிந்து அதை தொட்டிலில போடுவாரா. மிஞ்சை மந்திரத்தை சொல்லுவாரா. அவர் மந்திரத்தை சொல்லும் போது தப்ப பிள்ளை வந்து பிறக்குதையா, பிறக்குதையா ஒரு செல்ல நல்ல குழந்தையாது. அது தெற்ப பிள்ளை இருந்ததுதான் ஒரு குழந்தையாக வந்து பிறக்குதையா. அது ஸ்ரீராமனோட அழகை போல, அழகை போல ஒரு செல்ல பிள்ளை வந்து பிறந்திருப்பா. அது மான நீரோ மகள நீரோ நீல நீரோ நிலவு நீரோ அது பால நீரோ பவள நீரோ சங்கு நல்ல நிறத்தோடு பச்சை நீர மேனி எல்லாம் மேனி எல்லாம் பவள நீர வாயல மேனி எல்லாம் இப்படி ஸ்ரீராம அழகை போல செல்ல பிள்ளை வந்து பிறக்குதையா. ஏழு வண்ண நிறத்தோடு இன்றெடுத்த பாலகனை போல தெற்பை பிள்ளையில் பிறந்தது ஒரு செல்ல பிள்ளை. அப்படி செல்ல பிள்ளை வந்து பிறந்த உடனே வான்மீக ரிஷியாகப்பட்டவர் உருமுடிந்த பிறந்த பிள்ளையை தொட்டில போட்டார். தொட்டில போட சீதாதேவி வந்து பார்த்தார். வந்து பார்த்த உடனே பிள்ளைய கொண்டு தொட்டில போடணும்னு போனா இங்க ஒரு பிள்ளை இருக்கு, இது என் கையில ஒரு பிள்ளை இருக்கு. ஐயா வான்மீக ரிஷியே நடந்த விவரம் என்ன? என் குழந்தை இங்க இருக்கு, இது யாருடைய குழந்தை ஒண்ணு போல இருக்க. அம்மா சீதாதேவி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லி விட்டு போக கூடாதா? பிள்ளைய காங்கல் என்ன உடனே நான் தான் தப்ப பிள்ளை உருமுடிந்து போட்டேன். உங்களுடைய பிள்ளையை போலவே ஒரு பிள்ளையை பிறவி செய்தேன். சரி அதனால ஒண்ணும் இல்ல, இதுவும் உங்களுடைய பிள்ளைதான். ஒத்தைக்கு ஒரு மகனா இருந்து தன்னந்தனிமையா இருப்பா. அதனால ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்ந்து வளர்ந்து வரட்டுமே அப்படின்னு சொல்லி ஒருவனுக்கு ஒருவன் துணையாக இருப்பான் என்று சீதாதேவியிடத்திலே ஒப்படைக்க சீதாதேவி ஆனந்த சந்தோஷப்பட்டு அன்னையில் இருந்து இரு பேர்களையும் இன்பமாய் வளர்க்க வேணும் என்று
ரெண்டு பிள்ளைக்குமே பேர் நாமம் கொடுக்கணும். ஆமா, பேர் நாமம் கொடுக்கணுமானா ஒரு பேரை சொன்னா ரெண்டு பேருமே வரணும். ஒரு பேரை சொல்லி ரெண்டு பேரும் வரணுமானா அதற்கு தகுந்த பெயர் நாமத்தை கொடுக்க வேணும் என்று குஜேலவ குமாரர்கள் என்று குணமுடனே பெயர் கொடுத்தார். அப்படி குஜேலவ குமாரர்கள் என்று பெயர் நாமம் கொடுப்பாரா. பெயர் நாமம் கொடுத்த போது அன்னையில இருந்து குஜேலவ குமாரர்கள் என்று பெயர் நாமத்தை சுட்டி சீதாதேவி குஜேலவ குமாரர்கள் இரு பேர்களையும் எப்படி வளர்த்து வருகின்றார். நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமும் சீரோடும் சிறப்போம் செல்வமாக வளர்த்துவார். குஜேலவ குமாரர் ரெண்டு பேரை ஒன்று கூடி ஒன்று வயதாச்சு ஒன்று விளையாடுவார். இரண்டு வயதாச்சு இரண்டு விளையாடுவார். மூணு நல்ல வயதாச்சு முச்சியாம வளர்ந்துவார். நாலு வயதாச்சு நடந்து விளையாடுவார். ஐந்து வயதிலே அறிவு பாடம் வைத்துவார். ஒன்பது வயதா ஓலையது எழுதுவார். 12 வயதுக்குள் பலகலையும் படித்துவார். கற்பித்து கொடுத்தார்கள். அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. மாதா பிதா குரு தெய்வம் ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் காணா முதல் இக்கண்ணா வரைக்கும் 5 வயதிலே இருந்து வான்மீக ரிஷியாகப்பட்டவர் பல பாடங்களை எல்லாம் வச்சு கொடுக்க 8 வயது 9 10 12 வயதுக்குள்ளே பல பாடங்களையும் படித்து வருகிறார்கள். இப்படியாகவே பல புராண கதைகளும் பல வில் வித்தைகளையும் ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை முன்கரணம் பின்கரணம் முக்கியமாகவே படிக்க மூச்சடைக்கு பாய்ந்தால் 300 அடி பாய்வார்கள். குஜேலவ குமாரர்கள் இரு பேர்களும் அங்கே நாவடைக்கு பாய்ந்தாரா 400 அடி பாய்ந்திடும். ஆந்தாரித்து பாய்ந்தாரா 600 அடி பாய்ந்திடும். எக்கி வெல்ல பாய்ந்தாரா 700 அடி பாய்ந்திடும். முன்னு வித்தை பின்னு வித்தை முக்கியமா படித்திரு. வில்லு வித்த போருவே சிலம்பு வித்தை தான் படித்து சிறப்பாக இருக்கும். வில் வித்தை போர் வித்தை சிலம்பு வித்தை அத்தனைகளையும் படித்து 12 வயதுக்குள்ளே பல கலைகளையும் படித்திருக்கிறார்கள் இந்த குஜேலவ குமாரர்கள். அப்ப பல கலைகளையும் படித்திருக்க இந்த பாலர்கள் எல்லாம் இப்படி சீதாதேவி இடத்திலே சிறப்பாக வளர்ந்து வரும்போது அயோத்தியாபுரி பட்டணத்தில் என்னைக்கு சீதாதேவி அயோத்தியாபுரி பட்டணத்தை விட்டு வந்தாலும் லட்சுமி புறப்பட்டு வர அந்த லட்சுமியை இவள் பின்னால் வந்து விட்டார். சீதாதேவி பின்னால் வர ஸ்ரீதேவியை இவள் பின்னால் வந்து விட்டார். லட்சுமியே சீதாதேவி தானே அவ போனாத்தான் செல்வமே பேருமே பிறகு. அப்போ அயோத்தியாபுரியை விட்டு அன்னை சீதா வந்ததுக்கு பின்னால ஒரே பஞ்சம். கடுமையான பஞ்சம். பஞ்சத்திலே நாட்டு மக்கள் எல்லாம்
எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாளை உருண்டு நாயகனை தோற்ற பஞ்சம் மறக்கா உருண்ட பஞ்சம் அண்ணனை தோட்ட பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அந்த அரசனை தோட்ட பஞ்சம் அப்படி பஞ்சத்தின் காரணத்தினால அயோத்தியாபுரி பட்டணமே செல்வ செழிப்பா இருந்தது. சீதாதேவி இல்லைன்ன உடனே பஞ்சத்தினால் காட்சியளித்தது. ரொம்ப அலங்கோலமா பார்க்க முடியல. காத்து மணல் அள்ளி போட்ட காத்து மண்ணு அள்ளி தட்டுது. கடும் வெயில், மழையே கிடையாது, வறண்ட பூமியா இருக்கு. அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய பஞ்சத்தை தீர்க்கணுமானா என்ன செய்வது அப்படின்னு குலகுருவாகப்பட்ட வசிஷ்ட மகாமுனிவரை அழைத்து கேட்டபோது பாரிராமா பஞ்சத்தை தீர்க்கணுமானா என்ன செய்யணும்? அசுவமேத யாகம் ஒண்ணு வளர்க்கணும். அந்த அசுவமேத யாகத்தை வளர்த்த அசுவம் என்னும் குதிரைக்கு அசுவம்னு சொன்னாலே குதிரை என்பதுதான் அர்த்தம். ஆமா, அந்த அசுவத்தினுடைய நெத்தியிலே பட்டயம் அடித்து இந்த குதிரையாகப்பட்டது அயோத்தியாபுரிக்கு சொந்தமான குதிரை. இந்த குதிரை எங்கெல்லாம் சுத்தி வருகிறதோ அது எங்கெங்கு சுத்தி வரக்கூடிய இடத்துல சுத்தி வரும்போது நீரிட்ட இடமோ சாணமிட்ட இடமோ அயோத்தியாபுரிக்கு சொந்தம். அது மட்டும் இல்லை, இந்த குதிரையாகப்பட்டு வரும்போது பின்னால் வரக்கூடிய படைகளோடு எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள் குதிரையாகப்பட்டவர் பின்னால் வரக்கூடிய படைகளோடு யுத்தம் செய்து தோற்று விட்டவர்கள் அரண்மனைக்கு கப்பம் கட்டணும், காணிக்கையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அதோடு மட்டுமல்லாமல் இந்த குதிரையாகப்பட்டது அவனிக்கடை 56 தேசத்துக்கும் சுத்தி வரும் அப்படின்னு சொல்லி நெத்தி பட்டயத்துல எழுதி நம்ம அனுப்பி வைக்கணும்பா. நாங்கள் ராமர் விடக்கூடிய குதிரையானது இந்த குதிரையை அடக்குபவர்களுக்கு அடக்கினால் சன்மானம் உண்டு, அடக்கலன்னு சொன்னா அடிமை. அடக்குனாத்தான் சன்மானம் உண்டு, அடக்கலையான அயோத்திக்கு அவங்க அடிமை அப்படின்னு சொல்லி செப்பு பட்டயத்தில் எழுதி வரவழைக்கணும் என்று சொல்லி அயோத்தியாபுரி பட்டணத்தில் அசுவமேத யாகம் வளர்க்கணுமானால் ஸ்ரீராமனோடு சீதாதேவியும் வேணும். சீதாதேவி இல்லாம யாகத்தை வளர்க்க முடியாது. பார்க்க முடியுமா சீதாதேவிய? முடியாது. அதனால சீதாதேவியை போலவே தங்க சிலை வார்த்து ஸ்ரீராமனுக்கு பக்கத்தில் அமர வைத்து அசுவமேத யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று அதற்காகப்பட்ட தங்க சிலை அடிக்கணும்னா அதுக்கு எங்க இருக்கு காசு? நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய உடைமைகளை கொடுத்தார்கள். ராமா லட்சுமணா என்று சொல்லக்கூடிய களஞ்சியத்தை கொண்டு வந்து களஞ்சியத்தையே கொண்டு வந்து சீதையை போல் சிலை வார்த்து ஸ்ரீராமனுக்கு பக்கத்திலே அமர வைத்து அசுவமேத யாகத்தை வளர்த்து வந்தார்கள். அதிலிருந்து வந்த அசுவத்திற்கு நெச்சியிலே செப்பு பட்டயத்தை அடித்து பின்னாலே பரதன், சத்ருகன், லட்சுமணன் மூவேர்களுடைய படைகளும் பின்னால் செல்ல அசுவமேத குதிரையாகப்பட்டது அவனிக்கடை 56 தேசமும் சுத்தி வருகிறது. அப்ப சுத்தி வரக்கூடிய நேரத்திலே நீரிட்ட இடமும் சாணமிட்ட இடமும் அயோத்தியாபுரிக்கு சொந்தம் என்று சொல்லி அந்த பின்னால் வந்த படைகளோடு எதிர்த்து சண்டையிட்டவர்களுக்கு சண்டையிட்டு யாராலும் செவிக்க முடியல, குதிரையும் அடக்க முடியல. அடக்க முடியாம வந்தவங்க எல்லாம் கப்பம் காணிக்கை செலுத்த கடைசியாக 56 தேசமும் சுற்றி வந்த அசுவமேதமாகப்பட்டது. அது சுத்தி வரும் வேளையில் அசுவமந்த குதிரையாது வான்மீகர் வனத்துக்கு அருகுதையா குதிரையா கடைசியா 56 தேசமும் சுத்தி வான்மீகர் வனத்துக்குள்ள வருது இந்த அசுவமேத குதிரை. அப்ப வான்மீகர் வனத்துக்குள்ள வந்து குதிரை மேய்ந்து கொண்டிருக்க அன்னைக்கு பார்க்க குஜலவகுமார் 2 பேரும் வேட்டைக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி வேட்டைக்கு போகணும்னு அந்த வான்மீக ரிஷி இடத்திலே ஒரு நாயை
ஒரு குட்டி நாயை பிறவி செய்து வேட்டைக்காக நாய்க்குட்டியை பிறவி செய்து கொடுக்க அதை என் கையில பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் நாங்க வேட்டைக்கு போறோம், விளையாடி விட்டு வாரோம் அப்படின்னு சீதாதேவி இடத்திலே 2 பிள்ளைகளுமே விடைகளை பெற்று விளையாட வருகிறார்கள். அப்ப வரும்போது இந்த குதிரையுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய செப்பு பட்டயத்தை பார்த்தாங்க. பார்த்து வாசித்து பார்த்தாங்க. வீராதி வீரன் வீரமாத்தாண்டன் அயோத்தியாபுரி ஆண்ட ராவணேஸ்வரனை சங்கரித்த ஸ்ரீராமனுடைய அசுவமேத குதிரை இந்த குதிரை. இதனை அடக்க முடியாதவர்கள் யார் ஒரு அடக்குகிறார்களோ இந்த குதிரையை அடக்கினவர்கள் பின்னால் வரக்கூடிய படைகளோடு யுத்தம் செய்ய வேண்டும். குதிரையை அடக்கி விட்டார்களேயானால் அந்த படைகளை ஜெயித்து விட்டார்களேயானால் அயோத்தியில் இருந்தவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். அப்படி இல்லையானா அவர்கள் அயோத்திக்கு அடிமையாகப்படும் எழுதியிருக்கு. இதனை படித்து பார்த்தாங்க. அப்ப இந்த குசலவகுமாரன் நினைக்கா வையகத்துல வல்லவனுக்கு வல்லவே வையகத்துல உண்டு. அப்படி என்ன இவன் பெரிய வீரனா? அப்படி ஒரு அரசு இருக்கானோ? தனக்கே எதிரி கிடையாதுன்னு எண்ணி இருக்கக்கூடிய இப்பேர்வட்ட மன்னனுடைய ஆணவத்தை அடக்கம். அப்படி என்று சொல்லி குதிரையை பிடிக்கணும்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேருமா சேர்ந்து அந்த குதிரையை அடக்கணுமே, குதிரையை அடக்கணுமே, கொட்டத்தை அடக்கணுமே, முதலவ பாலரெல்லாம் 2 பேரு ஒன்று கூடி லவகுமார பாலகன் குதிரை மேல ஏறுவானா, குதிரை மேல ஏறுவானா, படுவாளத்தை பிடிப்பார். குதிரை மேல ஏறுவான், கடுவாளத்தை பிடிப்பான். குதிரை மேல ஏறி கடுவாளத்தை பிடிக்க உடனே குதிரை தன்னை பயந்து வாய் வெளியே கொட்டமுறை தள்ளி கீழே விழுந்துடுது. ஆமா, பயத்துல பின்னால சாணம் போடுது, நீரிட்டு விட்டது. அப்ப கடுவாளத்தை பிடிச்சு கொட்டமுறை தள்ள உடனே அந்த குதிரையை அடக்கி பன்னிவனத்துல கொண்டு போய் கல்வாழமர நாறு கிழிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அப்ப கட்டி வச்ச உடனே குதிரைய அவுக்க முடியல, அடக்கியாச்சு குதிரைய. அடக்கின குதிரை எங்கேயும் போகுமா? ஆமா, கட்டி வன்னி மரத்துல கட்டி வச்ச உடனே பின்னால படைகள் வரும்னு சொன்னாங்களே, ஒரு படை இவங்க அங்கல அப்படின்னு 2 பேரும் படை வரட்டும்னு பாறையில உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். எதிர்பார்க்கும் போது பின்னாலே முதலாவது பரதனுடைய படைகள் வந்தது. பரதனுடைய படைகள் வரும்போது பரதனுடைய படைகளோடு யுத்தம் செய்ய வேணும் என்று தம்பி அண்ணா பாரு, ஒரு பெரிய பட கூட்டமே வருது. ஆமா, இதுல குரங்கு கூட்டம் வேற வருது. குரங்கு கூட்டம் வேற வருது. அவங்க என்ன நம்ம கிட்ட சண்டை போட போறாங்க? குரங்கு கூட்டம்னா அனுமந்தனுடைய வானர சேனைகள், அனுமந்தனும் சாமந்தனும். அப்ப இவங்களுடைய கூட்டமும் வரும்போது இந்த பரதனுடைய படைகளோடு யுத்தம் செய்ய வேணும் என்று 2 பேருமே யுத்தத்துக்கு நிக்காங்க. ராமாயணத்துல எந்த போர் நடந்தாலும் சரிதான், சரி அனுமன் இல்லாத போர் இருக்காது. ஆமா, அதே மாதிரி அனுமனுக்கு வயது காலங்களாகி இந்த ராமாயணம் முடிந்து பாரதத்துக்கு போச்சு. ஆமா, பாரதத்துக்கு போகும்போது அதாவது என்னைக்குமே அழியாத வரம் பெற்றவர் ஆஞ்சநேயர். அப்போ நானும் பாரத போருக்கு நான் சண்டை செய்ய வரேன்னு சொல்லி என் பெருமாள் இடத்துல கேட்டார். ஏதாவது 2வது பிறவில பாரதத்தில் சொல்லும் போது ஐயா உங்களுக்கு வயசாகி போச்சு, இனிமேல் எங்களோட போர் செய்ய முடியாது, பாரதத்துல அனுமனுடைய போர் இருக்காது. அப்போது செய்தார், நீங்கள் போர் புரியத என்னுடைய கண்ணால் பார்க்கணும் அப்படி என்று சொல்லி இந்த ஆஞ்சநேயர் ராமரிடத்துல கேட்டார். கேட்ட போது அப்போது சொன்னார், என்னுடைய தேரானது இருக்கும், என்னுடைய தேர் இருக்கும், தேருக்கு மேல உன்னுடைய கொடியை பறக்க விடுவேன். அனுமன் கொடி இல்லாத போர் இருக்காது பாரதத்துல. அப்போது அனுமன் கொடியை பறக்க விட்டு பார்க்கும் போது இந்த கண்ணனாகிய கோபால கண்ணனாடி ராமர் வந்து சண்டை செய்வது அங்க தேர்ல நின்று பார்த்தாதான் அனுமான். ராமாயணத்துல அப்படி இல்ல. ராமாயணத்துல வந்து ஆஞ்சநேயர் இல்லாத போர் எந்த போர் கிடையாது. 3 நாள் யுத்தம் எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆமா, பெரிய கஷ்டமான போர். சரி,
அப்ப அனுமந்தனும் சாமந்தனும் அவர்களுடைய வானரப்படைகளோடு வந்து இருக்க பரதன் சிறு பிள்ளைகளை கண்டான். குதிரையை கல்வாளன் ஆறு கிழிச்சு கட்டி வச்சிருக்க. இத குதிரையை அடக்குனது யாரு? நாங்க தான் கட்டி வச்சோம். குதிரையை அடக்குனது நாங்க தான். அப்பா சின்னந்திரு பாலர்களாக இருந்து கொண்டு குதிரையை அடக்கினேன் என்று சொல்லுகிறீர்களே, குதிரையை அடக்குனவங்க யாரு? நீங்க உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. ஐயா அரசா, நான் சொன்னது கேட்டா தானாச்சு. நாங்க தான் குதிரைய நாங்க தான் குதிரை தெரியும். நாங்க தான் குதிரையை கட்டி வச்சோம். நாங்க தான் குதிரையை அடக்கணும். இப்ப என்ன செய்யணும்? எங்களை பார்த்தா வீரங்க மாதிரி தெரியலையா அப்படின்னு ரெண்டு பேரும் கேட்டான். அப்ப பரதாழ்வாள் நினைக்கிறார், இந்த ரெண்டு பையங்களும் நம்ம அண்ணனுடைய அச்சு சொரூபமா தெரியுறாங்களே. சீதாதேவி 60 நாள் கர்ப்பமா வந்தார். அப்படி பிறந்திருந்தா ஒரு பிள்ளை தானே இருக்கணும். இந்த ரெண்டு பிள்ளை எப்படி இருக்கும்? அதனால உங்க அம்மா அப்பா பேர் என்ன சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? அப்படியா? சண்டைக்கு வந்தேளா சமாதானத்துக்கு வந்தேளா? எங்க அம்மா பேரு சீதாதேவி, எங்க அப்பா பேரு வான்மீக ரிஷி. உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. அப்படியா? சீதாதேவி அம்மா பேரு, அப்பா பேரு வான்மீக ரிஷினா வேற சீதாதேவி இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு நினைத்து கொண்டு பரதாழ்வாள் யுத்தத்துக்கு நிற்கிறார். அப்ப பரதாழ்வாள் சண்டைக்கு நிற்கும் போது பின்னால் வந்த படைகளோடு யுத்தம் செய்து இவங்க பானத்தை போட அவர்களும் பானத்தை போட மாறி மாறி பானம் போட்ட உடனே படைகள் எல்லாம் மூச்சையாகி கீழே விழுந்தார்கள். மூச்சையாகி மயங்கி கீழே விழுந்த உடனே கடைசியில பரதனுடைய கிரீடத்தையும் கீழிறக்கி விட்டார்கள். பரதனுடைய கிரீடமும் கீழிறங்க பரதனும் மூச்சையாக கீழ் விழுந்தார். அப்போ பின்னால் வந்த படைகள் எல்லாம் பரதனுக்கு பின்னால் வந்த படை யாரு? சத்துருக்கன், லட்சுமணன் எல்லாரும் மூச்சையாக கீழே விழுதாங்க. ஆனா இந்த அனுமந்தனும் சாமந்தனுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அவங்க ஒண்ணுமே ஆகலன்னா மூச்சையாக கீழே விழுந்த மாதிரி விழுந்துக்கிடுவாங்க. அவங்க இல்லாத போது எந்திரிச்சு பாத்துக்கிடுவாங்க. அப்ப இந்த அனுமந்தனும் சாமந்தனுக்கு மட்டும் ஒண்ணும் ஆகல. அவங்க சிரஞ்சீவி பட்டம் வச்சவர்கள், சாவு கிடையாது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் பரதன் படை வீழ்ந்தது. சத்துருக்கன் படை வந்தது, அவருடைய படையவும் வீழ்த்தினார்கள். சத்துருக்கன் கிரீடமும் கீழிறங்கி விட்டது. கடைசியா லட்சுமணன் படை வந்தது. லட்சுமண படை வந்து அவங்க படைகளும் யுத்தம் போட்டு பார்த்தாங்க. யாராலையும் சிவிக்க முடியல. மாறி மாறி பானம் போட இவங்க சக்தி பானம்னு சொல்லி அக்கினி பானம்னு மாறி மாறி போட்டு அக்கினி பானத்தை போட்டா வர்ணபானத்தை போட்டாங்க. வர்ணபானத்தை போட்டா இடிபானத்தை போட்டாங்க. இடிபானத்தை போட்டா மின்னல் பானத்தை போட்டாங்க. ஒவ்வொரு அசுரத்தையும் கொடுக்கறாங்க. சரி, அப்ப மாறி மாறி போட லட்சுமண பெருமாளுடைய கிரீடமும் கீழிறங்கியது. 3 கிரீடமும் கீழிறங்கியாச்சு. அப்ப இந்த அனுமந்தனும் சாமந்தனும் இனி நாமல் அரிராமனிடத்தில் சொல்ல வேணும் என்ற அயோத்தியாபுரிக்கு வந்து நடந்த விவரத்தை அரிராமனிடத்திலே சொன்ன போது அப்படி ஒரு வீரன் தீரன் இருக்கிறார்களா? சிறு பாலர் என்று சொல்லுகிறார்கள். ஆனா போன படையெல்லாம் கீழே விழுந்துட்டு மயங்கி போச்சு. நம்ம போய் பாப்போமே. அப்படி என்று ஸ்ரீராமமூர்த்தி தமையன்மார்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று ஸ்ரீராமமூர்த்தி படைகளோடு வந்தார். வானர படைகளோடு வந்து பார்க்க ஆமா. அப்ப ஸ்ரீராமமூர்த்தி அப்போ ஸ்ரீராமன் நினைக்காரு, நம்மள மாதிரியே அச்சு உருவமா இருக்கு அந்த 2 பிள்ளைகளும். சீதாதேவிக்குன்னு பிறந்த ஒரு பிள்ளை தானே. அப்படி இவங்க நினைச்சத மாதிரியே ஸ்ரீராமன் அம்மா அப்பா யாருன்னு கேட்டார். அவங்களும் சொன்னாங்க. அப்ப இந்த குஜலவ குமாரன் சொன்னா, வந்தவங்க அத்தனை பேரு அம்மா அப்பா யாரு குலங்கோத்திர என்னன்னு கேட்கீங்களே, சண்டைக்கு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு உடனே ஸ்ரீராமமூர்த்தி பார்த்தார். யுத்த காலத்துல உரமுறை காக்கலாம் ஐயா. சண்டை காலத்துல சண்டையே போடுவியா? என்ன வரவசரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அப்ப இந்த ஸ்ரீராமமூர்த்தி படைகளோடு குஜலவ குமாரர்கள் போர் புரிகிறார்கள். அப்பாவுக்கும் மகனுக்கும் அடர்ந்தவன காட்டுக்குள்ள போர் நடக்கு. தாயும் அப்பாவும் மகனும் தெரியாமல் அப்பாவுக்கும் மகனுக்கும் போர் நடக்க சொல்லுவாங்க, சிறிய பாம்பா இருந்தாலும் பெரிய தடி கொண்டு அடிக்கணுமா, சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பை கொண்டு அடிக்கணும். அப்பதான் அந்த பாம்பு சாவும். ஆமா, அதே மாதிரி சின்ன பாம்புட்டியும் அந்த விஷம் தான் இருக்கும்.
இருக்கும். பெரிய பாம்பட்டி அந்த விதம் தான் இருக்கும். இருக்கும் இருக்கும். அது மாதிரி அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணுதானே. ஆமா இவங்க ராமருக்கும் திறமை தானே இவங்களுக்கும். ஆமா அப்ப இவங்களும் ராமனை போல வெள்ளிலே விஜயனாக ஆமையா பானம் போட்டார்கள். ஆமையா வானர படைகளிலே அனுமந்தனும் சாமந்தனும் மிச்சம் இருக்க ஹரிராமருடைய பானத்தை போடும் போது உக்கிர சக்தி வேலுன்னு உண்டு. ஆமா யார்கிட்ட பாலகர் கிட்ட. சரி அப்படி வரும்போது சீதாதேவி இடத்திலே உக்கிர சக்தி வேலை கொடுத்து உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வரும்போது இந்த உக்கிர சக்தி வேலை நீ உபயோகப்படுத்தணும். ராமபானத்தை யாராலும் அழிக்க முடியாது. முடியாது. அப்ப உக்கிர சக்தி வேலானது ராமபானத்தை அழித்து போகுது. அப்ப இந்த பானத்தை போட்ட உடனே ஸ்ரீராமனுடைய கிரீடமும் கீழிறங்கியது. அத்தனை பேர்களும் மூச்சையாகி விழுந்தார்கள். அனுமந்தனும் சாமந்தனும் மிச்சம் இருக்க எல்லாரும் கீழே சாஞ்சிட்டாங்க. இந்த குரங்கு மட்டும் சும்மாவே இருக்க மாட்டுக்க. இந்த குரங்குக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு இந்த 4 கிரீடத்தையும் சேர்த்து ஒரு வெள்ளை வேட்டியில சுத்தி அத ஒரு பொட்டனமா சுத்தி இந்த அனுமந்தன் கையில கொடுத்து தலையில தூக்கி வச்சு ஒரு கட்டை குச்சிய கையில எடுத்தாங்க. வாழை பிடிச்சு குரங்குன்னு கிண்டல் பண்ணி கரணம் போடு குரங்கு அப்படின்னு இந்த குரங்க தட்டி விளையாடி கொண்டே சீதாதேவி கிட்டத்துல அழைத்து வராங்க. அன்னை வீடு எங்க இருக்கு? அனுமந்தனே எங்க போற? சீதை வீடு எங்க இருக்கு? குரங்கே எங்க போற? அப்படி என்று பேசிக்கொண்டே வராங்க. அப்படின்னு கேலியும் கிண்டலும் செய்து விளையாடி கொண்டு குஜலவ குமாரர்கள் அனுமந்தனையும் சாமந்தனையும் அடித்து இழுத்து வந்தார்கள். அப்ப சீதாதேவி பர்ணகசாலைக்கு வரும்போது அனுமந்தனும் சாமந்தனும் ராமா ராமா ராமான்னு ராமநாமத்தை பாடிக்கொண்டே வந்தார்கள். அப்ப வரும்போது சீதாதேவி ராமநாமத்தை கேட்ட உடனே வெளிவந்து பார்க்க அம்மா சீதாதேவி இந்த வானர கூட்டத்தை பாருங்க அப்படின்னு உடனே அனுமந்தனை கண்ட சீதாதேவி ஏ என் மகனே அனுமந்தனே, என் மகனே அனுமந்தனே, என்ன மோசம் நடந்தது என்னிடத்தில் சொல்லிடப்பா. சீதாதேவி ஓடோடி வந்து என் மகனே அனுமந்தா இது என்ன மோசம் என்ன ஆச்சு அப்படின்னு பிள்ளைகள் கையில் இருக்கக்கூடிய குச்சை பிடுங்கி அந்த கிரீடத்தை எல்லாம் கண்டா. தலையில வச்சிருந்த உடனே மாலை பிடிச்சி நவகுமாரர்கள் இருக்காங்க. இது நல்ல பெரிய இது குரங்கு எப்படி வருது? அப்ப கேட்ட உடனே அம்மா சீதாதேவி அம்மா அப்ப சீதாதேவி கிரீடத்தை பார்த்தா. நடந்த விவரத்தை அனுமந்தன் எடுத்து சொல்ல அன்னை சீதாதேவி கண்ணீர் வடிக்கிறா. தகப்பனுக்கும் மகனுக்கும் இப்படி ஒரு தர்க்கம் நடக்க கடவுள் எழுதினானா? இது கொஞ்சம் கிழட்டு குரங்கா இருக்கு. அப்போ இந்த அனுமந்தன் சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்த போர்க்களத்துக்கு சீதாதேவி ஓடோடி வந்து பார்க்கும்போது அதே நேரத்திலே வான்மீக ரிஷி மண்டிடத்திலே தோன்றினார். யுத்தம் நடக்கும் என்று தெரிந்துதான் வான்மீக ரிஷி பாதாள உலகத்துக்கு தவம் இருக்க சென்றார். யுத்தம் முடிந்தார், போர்க்களத்துக்கு வந்தார். எல்லோருக்கும் மூச்சை கொடுக்க வேண்டும் என்று வான்மீக ரிஷி ஆகப்பட்டர் மந்திரத்தை உச்சரித்து மறுபடியும் அவர்களுக்கு மூச்சை வரச் செய்தார். மூச்சையாகி வர செய்த உடனே எல்லோரும் எழுந்தரித்து நின்றார்கள். சீதாதேவி நிற்கிறார், குஜலவ குமாரன் நிற்கிறார், வால்மீகி ரிஷி நிற்கிறார். அப்ப ஸ்ரீராமமூர்த்தி அப்பமும் நினைக்கிறார், இது சீதாதேவியின் திருமகன் தானா, என்னுடைய மகன் தானா? இருந்த போதிலும் சீதாதேவி 60 நாள் கற்போம், அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை தானே இருக்க வேண்டும், 2 பாலர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சூரிய குலத்தில் ஒரு குழந்தை தானே பிறக்கும் அப்படின்னு உடனே மனம் கலங்கிய சீதாதேவி, சரி இப்பொழுதும் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லையா? இல்லையா? ராவணேஸ்வரனை யுத்தம் செய்து என்னை அக்கினி பிரவேசம் செய்துதானே மனைவியாக ஏற்றுக்கொண்டீர்கள். மறுபடியும் உங்களுக்கு நான் நம்பிக்கை தரணுமானா என்ன செய்ய வேண்டும்? அக்கினியை வளர்த்து நான் அக்கினி பிரவேசம் செய்ய போகிறேன் என்று சீதாதேவி வேள்வியவே வளர்த்தார். அவ அக்கினி யாகத்தை வளர்த்து குஜலவ குமாரர்களை கையிலே பிடித்துக் கொண்டு அவர் அக்கினியிலே இறங்க வேணும் என்று சீதை அக்கினியில் இறங்குவாரா, அக்கினியில் இறங்கும் போது சீதாதேவி கைபிடி
கொண்டு அந்த அக்கினி யாகத்திலே இறங்கும் போது யாகத்திலே இறங்கின மகிமையினால யாகத்திலே இறங்கின மகிமையினால ஸ்ரீராமன் வச்ச திருமகனுக்கு எதுவுமே ஆகல. தெற்பை பிள்ளையில் பிறந்த பிள்ளை கருகி உருகி கைப்பிடி சாம்பலானார். அப்ப கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே அன்னையாகப்பட்ட சீதாதேவி அழுது புலம்பினார். பார்த்தா பூமாதேவி பூமாதேவி கொடுத்த பொக்கிஷம் அல்லவா இந்த சீதாதேவி. இந்த மண் உலகிலே மானிட பிறவியாக பிறந்து நீ இதுவரை வாழ்ந்தது மட்டும் போதும் சீதாதேவியே, இனி என்னோடு வருவாயாக வென்று சீதாதேவியை பூமி இரண்டாக பிளந்து பூமாதேவியோடு செல்ல இந்த குமாரர்கள் இரு பேர்களிலேயும் குஜலபாலனுக்கு எதுவுமே ஆகவில்லை. லவகுமாரன் கருகி உருகி கைப்பிடி சாம்பலான உடனே ஸ்ரீராமமூர்த்தியாகப்பட்டவர் சீதாதேவியின் மீது நம்பிக்கை கொண்டு மறுபடியும் இந்த பிள்ளையை பிறவி செய்ய வேண்டும் என்று அவர் தீர்த்தமோ திருவிரம்போ ஸ்ரீராம கையிலெடுத்து ஐயா தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா அவர் திருவிரம்பா தட்டுவாரா. தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருவிரம்பா தட்டும் போது தூங்கி முளைத்ததை போல் சுந்தரம்மா எழுந்து வாரா. ஐயா எழுந்து வரும் வேளையில ஐயா ஆடுவாரம் பாடுவாரா, இங்க ஆடாளி போடுவாரா, ஐயா ஓடுவாரா ஆடுவாரா, சத்தம் போடுவாரா. பார்த்தாரே ஹரிராம அப்பாவே பாலகனே ஆட வேண்டாம் பாட வேண்டாம், நீ ஆடாளி போட வேண்டாம், கருகி உருகியதா கருப்பசாமி ஒம்பையரு அக்கினியில் பிறந்ததாலே அக்கினி கருப்பசாமி நீ வனத்துக்குள்ள பிறந்ததாலே வனக்கருப்பா உந்தன் பேரு நாமம் தான் கொடுத்து ஆக்கு வர அழைக்கு வரும் 1008 வரும் கொல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி கருகி உருகி பிறந்ததினால் கருப்பசாமி உந்தன் பெயரப்பா. நீ அக்கினியிலே பிறந்ததனால அக்கினி கருப்பசாமி, வனத்துக்குள்ளே பிறந்த உனக்கு வனக்கருப்பசாமி என்று பெயர் நாமத்தை கொடுக்க குசல பாலகனுக்கு அயோத்தியாபுரி பட்டணத்தையே பட்டம் சூட்டி வைக்கிறேன். நீ லவகுமாரன் அவனோடு இருந்து மந்திரியாகவே அரண்மனையிலே காவலாக இருக்க வேண்டும் என்று சொல்ல அப்பா ஹரிராமமூர்த்தி இனி நான் இங்கு இருக்க மாட்டேன், தென்னாடு போகணும், நான் தேசம் சுத்தி பார்க்கணும். அப்பா எனக்கு வாழ்த்து வரந்தாங்க, என்ன வழி அனுப்பி வைங்க. என்ன உடனே நான் போகணுமானா சும்மா ஒண்ணும் போக மாட்டேன், எனக்கு அமர்ந்து செல்வதற்கு அதற்கு தகுந்த வாகனம் எனக்கு வேணும். அப்படின்ன உடனே ஹரிராமமூர்த்தி நீ அடக்கி அந்த அசுவவேத குதிரையை நீ கொண்டு போப்பா அப்படி என்று சொல்ல ஆட்டம் என்று சம்மதித்து எல்லாத கருப்பசாமி அடங்காத குதிரை அடக்கிய கருப்பசாமி வெள்ள குதிரையில சாட்டையத்தான் கையில் எடுத்து சதுராடி வாராரே வெள்ள குதிரையில வேட்டையாடி வாராரையா கோட்டை கருப்பசாமி ஆக்க வர அழிக்க வரும் 1008 வரும் வெல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி அயோத்தி அப்படி தன்னை கடந்து அயோத்தி தன்னை கடந்து அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க வாராரானா எங்க வாராரானா சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக எங்க எங்க போவோம் என்று உச்சாலம் தன்னதியில அறிவிக்கர நீராடி உச்சால நாதரையும் புலல் வாய்மொழி அம்மாளையும் கண்டு வெல்ல நான் வணங்கி உச்சாலம் தனை கடந்து தென்காசி தன்னதியில
சன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா அவர்களையும் தான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு எங்க எங்க போவோம் என்று தென்காசி தலை கடந்து அங்கிருந்து பயணமாகி அம்பாசா முத்திரமோ பாவநாசம் தன்னதியில அடித்துறையில் நீராடி பாவநாச பெரியோர உலகமான நான் வணங்கி பாவநாசம் தன்னை விட்டு அம்பாசா முத்திரமோ அங்கிருந்து பயணமாகி தென்காசி வந்தல்லவோ நாலுமுக்கு சால விட்டு விட்டு சிவராம பேட்டையில கொலுவிருக்க வேணும் என்று பின்னல கருப்பசாமி ஊருக்கு மத்தியில நிலைய மதம் வாங்குவாரா பின்னல கருப்பசாமி சப்தகன்னி 7 பேரும் பேச்சு அம்மா பிரம்மசக்தி ஆண்டுக்கு ஒரு முறையும் உடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு ஐயா நல்வாக்கு சொல்லுவாரா இந்த சிவராமபேட்டை நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே பின்னிலை கருப்பசாமியாக பேர்நாமங்களை வாங்கி ஐயா நிலையத்தை வாங்கி சப்தகன்னி 7 பேரும் பேச்சு அம்மா பிரம்மசக்தியோடு பேச்சு அம்மா பிரம்மசக்தியோடு நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாகவே இருந்து இந்த சிவராமபேட்டை வாழும் மக்களையும் ஐயாவுக்கு வரி கொடுத்து வணங்கி வரக்கூடிய பேர்களையும் மக்களை ஓர் பயிராக வளரச் செய்து மக்கள் ஓர் பயிராக கருப்பசாமி ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னனாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானம் தன்னனாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானம் தன்னானாதினம் தன்னானம் தன தானனாதினம் தன்னானம் தன்னானாதினம் தன்னானம் தன தானனாதினம் ஆடி வருகிற பேச்சு அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம் ஆடி வருகிற பேச்சு அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா தன்னனாதினம் தன்னானோ தன தானனாதினோ தன்னனாதினம் தன்னானோ தன தானனாதினோ தன்னானாதினோ நாமளுக்கு பரிசளித்த ஆதரித்த அன்பு உள்ளமெல்லாம் கருப்பசாமி அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று ஐயாவை வணங்குகிறோம். ஐயா மங்கள வாழியவே வாழியவே பாடுதற்கு ஐயா பாடுதற்கு பால சரஸ்வதியே அம்பிகையே
கொடுத்தார் கணக்க பிள்ளை வரி கொடுத்த மக்கள் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் ஆதரித்த சீமான்கள் அனைவரும் வாழ வேண்டும் பந்தலது போட்டவர்கள் அலங்காரம் செய்தவர்கள் மேலை இசைக்கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு புஷ்பம் மேலை இசைக்கலைஞர்கள் உடனடியாக கோயில் வரும் புகழுடனே வாழ வேண்டும் மேலம் மத அடித்தவர்கள் நாதேஸ்வர வித்வான்கள் நலமுடனே வாழ வேண்டும் கோவிலுக்கு வந்த மக்கள் கும்பிட்டு வணங்கியவர் கோடிக்காலம் வாழ வேண்டும் ஆலயம் தன்னதில அரப்பணிகள் செய்தவர்கள் ஆடிய கோமரத்தார் படப்புக்கு சேகரித்தோ பல்லாண்டு வாழ வேண்டும் பொங்கலிட்ட தாய்மார்கள் ஆடுகிடாய் பலி கொடுத்தோ பூசை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் குலவை போட்ட பெண்கள் எல்லாம் உண்மை அடித்த தாய்மார்கள் கோடிக்காலம் வாழ வேண்டும் அன்னதானம் போட்டவர்கள் இருக்க இடம் தந்தவர்கள் சாப்பாடு கொடுத்தவர்கள் காப்பி தண்ணீர் கொண்டு வந்தோர் கைலை போல் வாழ வேண்டும் அன்பளிப்பு செய்தவர்கள் நம்மை ஆதரித்த சீமான்கள் வீடியோ பதிவு செய்தவர் மேன்மை வச்சு வாழ வேண்டும் ஒட்டினவர் தட்டினவர் ஆடினவர் பாடினவர் ஒலி ஒலி அமைத்து தந்த அன்னை உரிமையாளர் வாழ வேண்டும் மைக்கு செட் அமைத்து தந்த ஆபரேட்டர் வாழ்க வாழ்க இல்லதுவும் பார்த்தவர்கள் நாமல் கதை கேட்டவர்கள் நம்மை ஏசினவர் பேசினவர் எல்லோரும் வாழ வேண்டும் போச்சினவர் தூச்சினவர் கோடிக்காலம் வாழ வேண்டும் ஆலயத்தில் வந்தவர்கள் அமர்ந்ததொரு மக்கள் எல்லாம் என் வில்லது வாழ்க வாழ்க என் வீசுகோல வாழ்க வாழ்க என் கொடமுடுக்கு கைமணி கட்ட கோடிக்காலம் வாழ வேண்டும் பாடினவர் வாழ்க வாழ்க பக்க புலவர் எல்லாம் வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ வேண்டும் என் குருவும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் 100 கோடி ஐயா 100 கோடி மலை முருகனோட முருகனோட சாமி ஏறுமயில் ஏறி விளையாடு மோகம் ஒன்று ஏறுமயில் ஏறி விளையாடு மோகம் ஒன்று விளையாடு மோகம் ஒன்று ஈசனோடு ஞானம் ஓடி விளையாடு மோகம் ஒன்று கூறும்பாடியார்கள் வினை தீர்த்த மோகம் ஒன்று வினை தீர்த்த மோகம் ஒன்று குண்டுருக வேல் வாங்கி நின்ற மோகம் ஒன்று தீர்த்த மோகம் ஒன்று ஐயா மாறுபாட சூரனை வதைத்த மோகம் ஒன்று வதைத்த மோகம் ஒன்று வள்ளியை மனம் அருள வந்த மோகம் ஒன்று
கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.